Hi friends, welcome to Aja Suja Sister Channel. இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறது என்னோட முதல் vlog கொண்டு ஒரு நாள் என்னோட லைஃப் எப்படி போச்சுன்றதை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நான் என்னென்ன ரெசிபி எல்லாம் செய்தேன்றதை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதுக்கு முன்னாடி எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. காலையில் ஒரு 4 மணிக்கு நான் கடலைக்கறி செய்யலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். அப்போ கடலையை கொஞ்சம் ஊற விட்டுட்டு வடையும் சுட போகிறேன். கடலைப்பருப்பு வடை அதையும் தண்ணி விட்டு ஊற வச்சு கொள்ள போகிறேன். இப்போ நல்லா விடிஞ்சிட்டுது, 6 மணி ஆயிடுச்சு. காலையிலே ஒரு பிளேண்டி ஒன்று குடிச்சிட்டு எங்களோட வேலைகள் எல்லாம் செய்வோம்னுட்டு ஒரு பிளேண்டி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். பால் டீ பெருசாக பிடிக்காது காலையில் குடிக்கிறதுக்கு, அதனால் பிளேண்டி தான் பிடிக்கும். பிளேண்டி தயாரிக்கிறது ஈஸி. தேயிலையை சுடுதண்ணியில் போட்டுட்டு கொஞ்சமாக சுகர், விருப்பமில்லைண்டா சர்க்கரை ஏதாவது சேர்த்து குடித்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். பிளேண்டி ஒன்று குடிச்சிட்டு காலையில் சாப்பாடு எதுவும் செய்யணும். அப்போ நான் இன்றைக்கு பான் தான் கடையில் வாங்க போகிறேன். அதுக்கு சம்பல் தயாரிப்பமண்டு ஒரு இடித்த சம்பல் தான் செய்கிறதுக்கு தேங்காய் திருவிட்டு இருக்கிறேன். இடித்த சம்பல் ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதனால் முழுமையாக காட்டையில். இன்றைக்கு காலை சாப்பாடு பானும் இடித்த சம்பலும் 1 கப் பிளேண்டியும். நல்ல சுவையாக இருக்கும் இந்த பானும் இடித்த சம்பலும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரோஸ் பான் கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் அனைவருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரோஸ் பானும் இடித்த சம்பலும் எல்லாருக்குமே விருப்பம், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். காலை சாப்பாடு முடிஞ்சதும் என்னோட அன்றாட வேலைகள் கொஞ்சம் இருந்தது, அதைத்தான் செய்யணும். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு எங்களோட வீட்டில் சீத்தாப்பழம் இருக்குது. இது அன்னமுன்னான்னு சொல்லுவாங்க இங்கே. இது பழுத்திருந்தது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நிறைய சத்துக்கள் நிறைஞ்சது. நாங்கள் கிழமையில் ஒரு நாளைக்கு இல்லை மாதத்தில் ஒரு நாளைக்கு என்னாலும் இது வேண்டி சாப்பிடணும், அவ்வளவு சத்துக்கள் நிறைந்தது. இந்த பழம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், கனிஞ்சு தண்டா. வீட்டு வேலைகள் கொஞ்சம் இருந்தது, அப்போ அதுகளை செய்வோம் பண்ணிட்டு இப்போ நேரம் 8:30 இருக்கும். வீட்டை சுற்றியுள்ள இடங்கள் எல்லாம் கூட்டிட்டு பாத்திரங்கள் கொஞ்சம் இருந்தது, சமைச்ச பாத்திரங்கள். சரி என்று அதையும் கழுவி வெப்பம் பண்ணிட்டு கழுவி வச்சுட்டா வேலைகள் கொஞ்சம் முடிஞ்ச மாதிரி இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். மதியம் சமைக்கும் போது பாத்திரங்கள் நிறைய இருக்காது. பாத்திரங்கள் எல்லாம் துலக்கி எல்லாம் வடிவாக கழுவிட்டு அதன் பிறகு என்னோட பர்சனல் வேலைகள் கொஞ்சம் இருந்தது, அதை செய்துட்டு மதியம் சமைப்பம் பண்ணிட்டு சொல்லி இன்றைக்கு மரக்கறி சமையல்லாம் எங்களோட வீட்டில். கடலையும் கத்தரிக்காயும் குழம்பு வெப்பம் பண்ணிட்டு
ஒரு கறி உண்டு, மற்றது கோவாயில் பருப்பம் வந்துட்டு பருப்பு, மரவள்ளிக்கிழங்கு, பூசணிக்காய் கறி உண்டு, மற்றது வடை, அப்பளம், மிளகாய். இதுதான் இன்றைக்கு எங்களோட மதியத்துக்கு சமைப்போம்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். காலையில் ஊற வச்ச கடலை வந்து நல்லாவே ஊறிட்டுது. இதை நல்லா கழுவிட்டு நான் அவிய வச்சு கொள்ள போகிறேன். அப்போ தான் கறி செய்ய ஈஸியாக இருக்கும். அவிய விடாமலும் இந்த கறி செய்து கொள்ளலாம். அவிய வச்சு செய்யும்போது சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கடலையை அவிய வச்சுட்டு கடலைக்கறிக்கு தேவையான கத்தரிக்காய் கொஞ்சம் வெட்டிட்டு, மரக்கறிகளும் கொஞ்சம் இருந்தது, எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டா சமைக்கிறது ஈஸியாக இருக்கும். சின்ன சின்னனா வெட்டி உப்பு போட்டால் தண்ணியில் போட்டு வச்சா இந்த கத்தரிக்காய் வந்து பொரிக்கும் வரைக்கும் கருக்காது. பூசணிக்காய், மரவள்ளிக்கிழங்கு கறிக்கு மிளகு சீரகம் இடித்து வச்சுட்டா பிறகு சமைக்கும்போது இலகுவாக இருக்கும். கொஞ்சமாக கோவாயிலையும் வெட்டி வச்சிருக்கு. அதோட வந்து மரவள்ளிக்கிழங்கும் பூசணிக்காயும் கொஞ்சம் வெட்டி வெப்பம்னுட்டு வெட்டி வச்சிருக்கிறேன். இதுதான் என்னோட இன்றைக்கு மதியம் சமைப்பம்னு பிளான் பண்ணியிருந்தேன் நான். இதுகளுக்கு தேவையான வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, ரம்பு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா சமைக்கும்போது இலகுவாக இருக்கும். கறிகளுக்கு தேவையான தேங்காய் பாலும் திருவி பால் புளிஞ்சு எடுத்து வச்சிட்டேன். சமையல் வேலைகள் எல்லாமே முதலே செய்து வச்சு விட்டா சமைக்கிறது இலகுவாக சமைச்சு கொள்ளலாம், சீக்கிரமாக சமைச்சு முடிஞ்சிடும். இப்படி சின்ன சின்ன வேலைகளை முதலே செய்து வைக்கிறது நல்ல. நான் அதிகமாக சமையல் வேலையில எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் சமையல் ஆரம்பிக்கிறது. அப்போதான் இலகுவாக இருக்கும். இப்போ தேங்காய் பாலும் புளிஞ்சு எடுத்தாச்சுது. இப்போ கடலை நல்லா அவிஞ்சிட்டுது. கடலை ஒன்று எடுத்து நசிச்சு பார்க்கும்போது அது நசிப்படும் இலகுவாக. அப்போ அவிஞ்சிட்டுதுன்ற அர்த்தம். இப்போ வடித்து எடுத்து கொள்ளுவோம். கடலைக்கறிக்கு தேவையான கத்தரிக்காயை பொரிச்சு எடுத்து கொள்ளுவோம். இன்றைக்கு சமையல் ரெசிபி எல்லாமே நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதனால் டீட்டெயில்ஸை நான் எதுவுமே காட்டல. இந்த கத்தரிக்காய் வந்து நல்ல பொன்னிறமாக பொரிஞ்சதும் இறக்கினா சரி. இந்த கத்தரிக்காயும் கடலை பிரட்டலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதிகமாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கூடுதலாக சைவ உணவுகளில் இந்த கத்தரிக்காய் கடலை பிரட்டல் முக்கியத்துவம் வகிக்கும். என்னோட கடலைக்கறியும் கொதிச்சிட்டுது. இப்போ பொரித்து வச்சிருக்கிற கத்தரிக்காயையும் அவிச்ச கடலையையும் போட்டு நல்லா வத்த விட்டு ரக்கினா சரி. உங்களுக்கு இந்த ரெசிபியோட லிங்க் தேவையான நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. நல்ல பிரட்டல் கறியாக வந்திருக்குது. மிகவும் சுவையாக இருக்கும் இந்த கடலைக்கறி. இப்போ இறக்கி எடுத்துக்கொள்ளுவோம். இன்றைக்கு எங்களோட வீட்டில் குத்தரிசி சோறு தான், சிவப்பு நாட்டு சோறுன்னு சொல்லுவாங்க. அந்த சோறு தான் கூடுதலாக. இதுதான் எல்லாருக்கும் விருப்பம். அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அதோட பருப்பு கறியும் செய்தது அதுவும் எனக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் எல்லாத்தையும் இறக்கி வச்சு கொள்ள போகிறேன். மரக்கறி சாப்பாடில் கட்டாயம் பருப்பு கறி இடம்பெறும். அதான் டேஸ்டாக இருக்கும். மரவள்ளிக்கிழங்கும் பூசணிக்காயும் நல்லா அவிஞ்சிட்டுது.
வெங்காயம் மிளகாய் போட்டு அவிய வச்சிருக்கிறேன். இப்போ பாலும் இடித்து அந்த மிளகு சீரகத்தையும் போட்டு உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் போட்டு இறக்கினா சரி. அதோட தாளிச்சும் போட்டுக்கொள்ளலாம். மிகவும் சுவையாக இருக்கும் இந்த கறி. கோவா வர செய்கிறதுக்கு கோவா வட்டி வச்சுனேன். அதுவும் ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த கோவாவையும் போட்டு கிளறி தேங்காய் பூவும் போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்ட கோவா வரையும் ரெடி ஆயிடும். இந்த கறிகள் எல்லாமே மிகவும் சுவையாக இருக்கும். செய்வது இலகுவாக இருக்கும். இப்போ வரையும் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக அப்பளம் பொரிச்சு கொள்ளுவோம்ண்டு. மரக்கறி சாப்பாடில் அப்பளம் மிளகாய் இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குமெண்டு அப்பளம் கொஞ்சம் பொரித்து எடுத்துக்கொள்ளுவோம்ண்டு அப்பளம் பொரித்து கொண்டிருக்கிறேன். காலையிலேயே கடலைப்பருப்பு ஊற விட்டது வடை சுடுறதுக்கு. கடலைப்பருப்பும் நல்லா ஊறிட்டுது. அதையும் எடுத்து இடித்து வடை சுடுவோம்ண்டு இடித்து எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அந்த வடை மாவுக்கு தேவையான வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை பெருஞ்சீரகம் உப்பு எல்லாம் போட்டு இஞ்சி பூடெல்லாம் இடித்து வச்சுக்கிறேன். எல்லாம் சேர்த்து குழச்சி போட்டு வடை சுட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன். வடை ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வடையும் எல்லாம் போட்டு எடுத்து முடிய சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதாக மதிய சமையல் முடிஞ்சது. இப்படித்தான் இருந்தது என்னோட மதிய சமையல். நாங்கள் சாப்பிட போகிறோம். வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டாங்க. நான் வேலைகள் இருந்ததால் கொஞ்சம் சாப்பிட லேட் ஆகிட்டு. குத்தரிசி சோறு கோவாயில் வர, அதோட கடலை கத்தரிக்காய் பிரட்டல் கறி, பூசணிக்காயும் மரவள்ளிக்கிழங்கும் சேர்ந்த கறி உண்டு. இந்த ஜாழ்ப்பாணத்து கறிகள் எல்லாமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குமெண்டு. பருப்பு கறி, அதோட வடை அப்பளம் மிளகாய். இவ்வளோந்தான் எங்களோட மதிய சாப்பாடு. உங்களுக்கு இந்த மதிய சாப்பாடு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கறிகள் எல்லாமே மிகவும் சுவையாக இருந்தது. அதோட நல்ல ஆரோக்கியமான கறிகள் எல்லாமே. சாப்பிட்டு முடிஞ்சதும் ஈவினிங் ஏதாவது செய்யணும் டீக்கு தேவையான. அப்போ எங்களோட வீட்டில் வாய்ப்பன் சுடுவோம்ண்டு. வாழைப்பழம் பக்கத்தில் ஒரு ஆண்டி வாய்ப்பன் சுட்டு தர சொல்லி கேட்ட போது அப்போ அவாக்கும் சேர்த்து செய்வோம்ண்டு வாழைப்பழ வாய்ப்பன் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைய கொஞ்சம் அதிகமாகவே செய்ய போகிறேன். பக்கத்து வீடுகளுக்கும் கொடுக்கணும். தேவையான அளவு நான் 1 கிலோ பச்சைமா எடுத்தேன். கோதுமைமா அதை அவிச்சு 1/2 கிலோ சேர்த்தேன். அதோட ஒரு 1/2 கிலோ அப்படி சீனி சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு வாழைப்பழம் ஒரு 6-7 சின்ன வாழைப்பழம் கதலி வாழைப்பழம் அதை நல்லா மசிச்சு இதோட சேர்த்துருக்கிறேன். இதுக்குள்ள 1 டீஸ்பூன்
பேக்கிங் சோடா சேர்த்துனான், அதோட கொஞ்சமாக உப்பு. இப்போ நல்லா தண்ணி விட்டு வாய்ப்பன் பதத்துக்கு குழைச்சிருக்கிறேன். ஆகலம் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் இறுக்கமாக இல்லாமல் குழைச்சி ஒரு மணித்தியாலம் அப்படியே மூடி வச்சிட்டுக்கு. ஒரு மணித்தியாலம் கழித்து தான் அந்த வாய்ப்பன் சுட போகிறேன். இப்போ அடுப்பை மூட்டிட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டு கொள்ள போகிறேன். இந்த வாய்ப்பன் பொரிகிறதுக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்செடுக்க வேண்டியது தான். இந்த வாழைப்பழ வாய்ப்பன் செய்கிறது ஈஸி, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடைகள்லையும் இந்த வாய்ப்பன் விற்கும், ஆனால் வாழைப்பழம் போட்டு செய்ய மாட்டாங்க. நாங்கள் வீடுகளில் செய்யும்போது வாழைப்பழம் போட்டு செய்யும்போது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். இப்படித்தான் என்னோட ஒரு நாள் போச்சுது. உங்களுக்கு என்னோட காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதோட கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வாய்ப்பன் நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்தா சரி, நல்ல சுவையாக இருக்கும். என்னோட ஒரு நாள் பொழுத உங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிகவும் மகிழ்ச்சி. உங்களுக்கும் என்னோட காணொளி பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். Bye friends.